ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஹெச்பி யூஸ் பண்ணி எப்படி பேமெண்ட் கேட்வே வந்து இன்டிகிரேட் பண்ணலாம், அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் வந்து ஒரு மாதமாக வந்து வீடியோ எதுவுமே போடவே இல்லை. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோ போட நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து பிஹெச்பி மூலமாக இன்டகிரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து என்ன பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ண போகிறேன்னா, இன்ஸ்டா மோஜான்னு சொல்லி ஒரு பேமெண்ட் கேட்வே தான். கொஞ்சம் அது பாப்புலரான கேட்வே தான், அது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் வேற ஏதாவது பேமெண்ட் கேட்வே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஸ்டா மோஜோ பேமெண்ட் கேட்வேல என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஸோ ஈஸியாக நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஷ், இப்போ வந்து நம்ம வந்து இன்ஸ்டா மோஜா வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்குங்க, அதாவது instamoja.com. இந்த லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டேட்டா உள்ள போய்க்கலாம். ஓகே, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே அந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒரு டெவலப்பர்னால நம்ம டெஸ்ட் அக்கௌண்ட் தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ண உடனே இந்த அஃபிஷியல் பேஜில் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் instamoja.com, ஸோ அந்த வெப்சைட் போய்க்குங்க. ஸோ அதில் வந்து லாகின் பண்ணிங்க, அதே சேம் வெப்சைட் தான், அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டுக்கும் டெஸ்ட் வெப்சைட்டுக்கும் வந்து எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுள் இல்லாட்ட ஃபேஸ்புக், ஸோ ரெண்டு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ சைன் இன் பண்ண உடனே அந்த டேஷ்போர்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் சில பேருக்கு வந்து ஜிஎஸ்டி அல்லது பேன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரி பண்ண சொல்லும். ஸோ அந்த என்ட்ரி பண்ணுற டெஸ்ட் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த நம்பர் மட்டும் என்ட்ரி பண்ணால் மட்டும் ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இங்கே ஏபிஐ பிளகின் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஏபிஐ பிளகின்ல வந்து இந்த பிரைவேட் ஏபிஐ கீ அண்ட் பிரைவேட் ஆத் டோக்கன் அண்ட் பிரைவேட் சால்ட், இந்த மூணும் வந்து யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. நான் டெஸ்ட் அக்கௌண்ட்னால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். பட் இப்போ மெயின் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது இந்த 3 கீயும் வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி ஷேர் பண்ணனா அவங்களும் நம்ம பேமெண்ட் கேட்டோட இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண சொல்லி பார்க்கலாம். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டட் லைப்ரரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இங்கே கீழே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம வந்து பைத்தானு, பிஹெச்பி, ரூபி, ஜாவா நிறைய இதில் கொடுத்துருக்காங்க லாங்குவேஜில். இப்போ நம்ம வந்து பிஹெச்பி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பிஹெச்பி கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே GitHub வெப்சைட் போயிடும். ஸோ இந்த லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த டேக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் போவோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து வெர்ஷன் காட்டும். 1.0, 0.4, 0.3 சொல்லி நிறைய வெர்ஷன் காட்டும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற வெர்ஷன் வந்து 0.4. ஜஸ்ட் நீங்கள் 0.4 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சோர்ஸ் கோட் ஜிப்னு சொல்லி ஒன்று காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சோர்ஸ் கோடு வந்து இங்கே டவுன்லோட் ஆயிரும். இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், சோர்ஸ் கோட் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிட்டு. ஒன்ஸ் இதை டவுன்லோட் பண்ண உடனே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன் ஃபோல்டர். ஸோ இது நான் இப்போ வந்து என்ன செய்யுங்கன்னா, இதை கட் பண்ணிட்டு என்னோட அதாவது ஜாம்ப், அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் பிஹெச்பி தேவைன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஜாம்ப் வந்து ரன் பண்ணிங்க. ஜாம்ப் ஆர் ஆம்ப் உங்கள் இஷ்டம். ஸோ நான் வந்து ஜாம்ப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜாம்ப் யூஸ் பண்ணால் இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஜாம்ப் கண்ட்ரோல் பேனல் வந்துட்டு, ஸோ ஜஸ்ட் நான் இப்போ என்ன செய்யறேன்னா ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து MySQL வரைக்கும் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் அப்பாச்சி சர்வர் மட்டும் ஆன் பண்ணி விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட ஜாம்ப் சர்வருக்குள்ள, அதாவது HTDocs ஃபைலுக்குள்ள வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபோல்டர்னா ஜஸ்ட் பேமெண்ட் கேட்வே சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ அதுக்கு கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன செய்யறேன்னா ஜஸ்ட் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதுக்குள்ள என்ன செய்யறேன்னா, நான் ஆல்ரெடி இங்கே டவுன்லோட் பண்ணோம்ல அந்த இன்ஸ்டா மோஜா, அது நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன செய்யறேன்னா டெஸ்க்டாப்பில் திஸ் பிசியில் வந்து என்னோட சி ஃபோல்டரில் இருக்குது ஜாம்ப் லொக்கேஷனு. ஸோ அதனால என்ன செய்யறேன்னா லோக்கல் டெஸ்க்கு சியில் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஜாம்ப் சர்வர் போய்க்கிறேன். ஸோ ஜாம்ப் சர்வரில் வந்து HTDocs அந்த ஃபைலுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்னோட இப்போ நான் கிரியேட் பண்ண வந்து பேமெண்ட் கேட்வே. ஸோ இந்த ஃபைலில் போயிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபைலை. ஸோ ஒன்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபைலை. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே எனக்கு இன்ஸ்டா மோஜோ
PHP 0.4 சொல்லி வரும். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா இன்னொன்று ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து SRCன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நேம்லாம் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு SRCன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொன்னா இந்த இன்ஸ்டாமோஜோ PHP 0.4 இருக்குல்ல அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு அதில் SRCன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் இருக்கிற 2 ஃபைல், அதாவது CECRT.pem அந்த ஃபைல் ஒன்று, நெக்ஸ்ட் instamojo.php இந்த 2 ஃபைல் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும் போதும். ஜஸ்ட் நான் என்ன செய்யறேன்னா அதை காப்பி பண்ணிட்டு ஸோ என்னோட SRCன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ள இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கோட் எடிட் பண்றதுக்காக நான் வந்து என்ன செய்யறேன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் யூஸ் பண்றேன். நீங்க வேற ஏதாவது கோட் எடிட்டர் யூஸ் பண்ணா கூட அது கூட ஓகே தான். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து நான் கோட் மூலமா ஓப்பன் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இங்க போயிட்டு நான் CMD சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கோட் டாட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் வந்து விசுவல் ஸ்டுடியோல அப்படியே வந்துடும். ஸோ ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அதோட ஃபைல் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சாரி, நான் இன்ஸ்டாமோஜோ அந்த இது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் மொத்தமாக ஓப்பன் பண்ணிட்டேன். கைஸ் நான் இப்போ ஓப்பன் பண்ண இந்த பேமெண்ட் கேட்வே வந்து என்னோட ஃபோல்டர் இங்கே வந்துட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் கோடு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யறேன்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் என்னோட பூட்ஸ்ட்ராப் வந்து நான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நேம் வந்து நான் index.phpன்னு வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் இஷ்டம் தான். நான் காமனாக index.phpன்னு சொல்லி ஸ்டார்ட் வச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் இது இன்ஸ்டால் ஒன்ஸ் நான் இது வந்து நேம் செட் பண்ண உடனே பூட்ஸ்ட்ராப் வந்து நான் இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து எம்எட்னு சொல்லி ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன் விசுவல் ஸ்டுடியோவில். ஸோ ஜஸ்ட் நான் வந்து B4 அடிச்ச உடனே எனக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து லிங்க் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நான் பூட்ஸ்ட்ராப் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ டைட்டில் என்ன வச்சுக்கிறேன்னா பேமெண்ட் கேட்வேன்னு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் கோடு கொஞ்சம் அடிச்சு வச்சிட்டேன், அதாவது பூட்ஸ்ட்ராப்போட கோடு. ஸோ அதை மட்டும் நான் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து HTML கண்டென்ட் இல்லாதனால நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு வந்து நான் ப்ரௌசரில் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் போய்க்கிறேன். லோக்கல் ஹோஸ்டில் அதாவது லோக்கல் ஹோஸ்டில் பேமெண்ட் கேட்வே அந்த இது ஃபோல்டர் போய்க்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இது வந்து இங்கே வந்துக்குது, ஆனால் பட் வந்து பூட்ஸ்ட்ராப் இன்னும் இன்க்ளூட் ஆகலை. ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறேன் பூட்ஸ்ட்ராப் இன்க்ளூட் ஆகிதான்னு சொல்லி. ஸோ சாரி, நான் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணல. ஸோ அதனால பூட்ஸ்ட்ராப் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் என்னோட பூட்ஸ்ட்ராப் வந்து இன்க்ளூட் ஆகிட்டு. ஸோ நான் இப்போ வந்து கோடில் வந்து எப்படி நான் இன்டெகிரேட் பண்ண சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஒரு லேபிளில் வந்து யுவர் நேமு, நெக்ஸ்ட் ஃபோன் நம்பரு, நெக்ஸ்ட் இமெயில், நெக்ஸ்ட் பர்போஸ். ஸோ ஜஸ்ட் காமன் அதான் HTML டேக் மட்டும் தான் ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இன்க்ளூட் பண்ணிங்க. நான் இப்போ வந்து ஆக்ஷன் என்ன பண்ணிக்கிறேன்னா index.php. ஸோ அதுக்கு நான் வந்து ஆக்ஷன் வந்து நான் pay.phpன்னு சொல்லி ஒரு ஃபைலுக்கு வந்து கிரியேட் பண்ணுறேன். மெத்தட் வந்து போஸ்ட்டை செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ pay.phpன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் சேவ் பண்ண உடனே நான் வந்து PHP சின்டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யறேன்னா அந்த GitHub வெப்சைட் போயிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 0.4 வெர்ஷன் டவுன்லோட் பண்ணோம். ஸோ அந்த வெப்சைட்ல போயிட்டு ஜஸ்ட் இப்போ வரைக்கும் கோடை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்துங்க. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டாமோஜோ அந்த வெப்சைட் வந்தீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறது வந்து டாக்குமெண்ட் வெர்ஷன் 1.1. ஸோ அந்த டாக்குமெண்ட் தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களை அவங்க எப்படி யூசேஜ் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த ஏபிஐக்கு இந்த இதை நான் ஃபர்ஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் வந்து கோடில் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து செட் ஆகி தான் சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் இந்த இடத்துக்கு வரணும். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் வந்து பேன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இஃப் கண்டிஷனில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ
இசட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இது வந்து டாலர் போஸ்ட், அதாவது டாலர் போஸ்ட் பேயா இருக்குதான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அதோட எண்டிங் டேக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் இது இன்க்ளூட் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டா மோஜா வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் இன்க்ளூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ளூட்ல நம்மளோட ஃபைல் வந்து எங்க இருக்குதுன்னா எஸ்ஆர்சி. ஸோ அந்த எஸ்ஆர்சியில் வந்து இந்த இன்ஸ்டா மோஜா டாட் பிஹெச்பி அந்த ஃபைலை தான் நம்ம லிங்க் பண்ணோம். ஸோ என்ன செய்யணும்னா எஸ்ஆர்சி நான் அந்த ஃபோல்டருக்குள்ள போய்க்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டரில் வந்து இன்ஸ்டா மோஜா டாட் பிஹெச்பி அந்த ஃபோல்டர் லிங்க் பண்ணிக்கிறேன். சாரி, அந்த ஃபைலை லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வந்து கேப்ஸில் இருக்குது. ஸோ அதையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இது நேம் கரெக்டாக கொடுத்தீங்க அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா அந்த கிட்டப் வெப்சைட் போயிட்டு அந்த ஏபிஐ கீன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஏபிஐ கீ ஆத் டோக்கன் சொல்லி ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நம்ம எங்கே இருக்குன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட டேஷ்போர்டில் இருக்குன்னு சொன்னேன். அதாவது ஏபிஐ பிளக்இன் அந்த இடத்துல இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிஐ கீ நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆத் டோக்கன் அதே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அவங்க எப்படி யூசேஜ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கிட்டப் வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பேமெண்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த இதை மட்டும் நான் அப்படி ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் காப்பி பண்ணி என்னோட கோடில் வந்து நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்னும் கிளியராக ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ பேமெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து முக்கியமான ஃபீல்டு வந்து இந்த 2 ஃபீல்டு, அதாவது பர்போஸ்னு ஒரு ஃபீல்டு, அமௌண்ட்னு ஒரு ஃபீல்டு. ஸோ அது கண்டிப்பாக கொடுத்தாகணும். மற்ற ஃபீல்ட்லாம் ஆப்ஷனல் தான். அதாவது பையர் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் மற்றெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ 1 by 1 நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பர்போஸ் பார்க்கலாம். ஸோ என்ன பர்பஸ்க்காக அவங்க கொடுக்குறான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா ஆல்ரெடி நான் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிறோம் நம்ம பர்போஸ்க்கு. ஸோ நான் வந்து மொபைல் கேஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி நான் டிஃபால்ட்டாக வேல்யூ செட் பண்ணிட்டேன். ஸோ அதே நான் வந்து இங்கே பர்போஸ்ன்னு சொல்லி இந்த நேமில் வந்து கெட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நான் வந்து நேம் ஃபர்ஸ்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ டாலர் பர்போஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன் அந்த நேமு. ஸோ அதுக்குள்ளே வந்து என்னோட டாலர் போஸ்ட்டில் வர அந்த வேல்யூ. ஸோ அந்த பர்போஸை வந்து நான் இங்கே வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வேரியபிள்னால நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கல, டேட்டா நான் அப்படியே கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அமௌண்ட் ஃபீல்டு நான் எடுக்கிறேன். அமௌண்ட் நான் இருக்குது அந்த ஃபீல்டில் வர நேமு. ஸோ அதையும் நான் ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நேம் வந்து அமௌண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதேமாதிரி டாலர் போஸ்ட்குள்ளே அந்த அமௌண்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் வேரியபிள்குள்ளே வரனால நான் டபுள் கோட்ஸ் கொடுக்கல, டேட்டா அங்கேயே கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெக்வயர்டான ஃபீல்ட்லாம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பையரோட நேம் வேணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கிளியராக பாருங்க. இந்த நேம்ல தான் கொடுக்கணும், வேற நேம்ல வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த நேம்லாம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நேம் எடுக்கணும், அதாவது யார் பே பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் எடுக்கணும், பையர் நேம் சொல்லி கொடுக்கணும். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா கம்மா கடத்தாப்புல ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே போயிட்டு பே பண்ணிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் அசோசியேட் அரே தான். இது நீங்கள் ஜஸ்ட் இதுமே கொடுத்தா கூட ஓகே தான். ஸோ இப்போ நம்ம வந்து நேம் தேவைப்படுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா யுவர் நேமில் வந்து அந்த நேம் ஃபீல்டு பாஸ் ஆகுது. ஸோ அதையும் நாங்கள் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். டாலர் நேம்குள்ளே அதுமாதிரி ஒரு போஸ்ட் வேரியபிளில் வருது. ஸோ இந்த நேமை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த நேமை வந்து இந்த பையர் நேம்குள்ளே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன தேவைப்படுதுன்னா எனக்கு இமெயில் தேவைப்படுது. ஸோ அதுமாதிரி இமெயில் சொல்லி அந்த வேல்யூ தான் கொடுக்கணும். ஸோ அந்த இமெயில் வேல்யூ நான் இப்போ அதுமாதிரி கொடுத்தீங்கன்னா அசோசியேட்டரில். ஸோ அதுமாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே இமெயிலு ஒரு அசோசியேட்டர் சிம்பிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுமாதிரி நான் இமெயில் இங்கே கெட் பண்ணிக்கிறேன் வேல்யூவை. ஸோ அதுமாதிரி வந்து இங்கேயே நான் இமெயிலை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது பே பண்ணவங்க இமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகணும்னா, அதாவது கன்ஃபார்ம் மெசேஜ் போகணும்னா
ஸோ இங்கே வந்து ட்ரூ பண்ணிக்கங்க. அப்போ தான் அவங்க என்ன பே பண்ணிக்கான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மெயில் போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஆல்ரெடி நான் இங்கே இமெயில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வேறு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓகே ஃபோன் நம்பர் தேவைப்படுனா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் சொல்லி அந்த நேமில் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல. ஸோ அதுமே வந்து ஃபோன்லேயே மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதுமே கொடுத்துக்கங்க. அதாவது சென்ட் எஸ்எம்எஸ் ட்ரூ. ஸோ அதுமே இங்கே எப்படி நம்ம சென்ட் இமெயில் கொடுத்தோமோ ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து சென்ட் எஸ்எம்எஸ் ட்ரூன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ அப்போ வந்து ஃபோனுக்கும் வந்து மெசேஜ் போகும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் இது இந்த இவ்வளோ வேல்யூ தான் வாங்கிக்கிறேன், அதனால இவ்வளோ இது செட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா பேமெண்ட் எந்த இடத்துக்கு வரணும், எந்த பேஜுக்கு ரீடேட் ஆகும்னு சொல்லி கேட்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா இன்னொன்று ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் வந்து success.php சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் அதையும் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த கோடை மட்டும் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் அந்த success.php வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதே மாதிரி தான் ஜஸ்ட் என்ன செய்யறேன்னா சும்மா டேங்க்யூன்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து இன்ஸ்டாமோஜா பேமெண்ட் சொல்லி ஒரு டெஸ்ட்னு சொல்லி ஒரு சும்மா டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் PHP வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். PHP என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். அதாவது நம்ம வந்து SRCல இந்த ஃபைலுக்கு இல்லை, SRCல இந்த instamojo.php. ஸோ அதுவும் இங்கே இன்க்ளூட் பண்ணும். நான் என்ன செய்யறேன்னா SRCக்குள்ள அந்த instamojo.php இருக்கு. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஐ கேப்ஸ்ல இருக்கனால ஐயும் கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன செய்யறேன்னா அந்த API கீ அதுவும் இங்கே வந்து கொடுத்துட்டேன். அதாவது API கீ பிளஸ் ஆத் டோக்கன். ஸோ ரெண்டையும் நான் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஏக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி அவுட்புட் வருதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த ரீடேட்டோட பேஜோட URL வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் இங்கே குரோம் போய்க்கிறேன். குரோமில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் success.php. ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு ஸோ என்னோட ரீடேட் URL வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபைலை மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட மெயின் ஃபைலுக்கு வந்துக்கிறேன் index.php. அந்த ஃபைலை திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட நேம் கொடுக்குறேன். நேம் வந்து டெஸ்ட்னு வச்சுக்கிறேன். மொபைல் நம்பருக்கு கேட்குது. ஸோ மொபைல் நம்பர் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். நான் மொபைல் நம்பர் இன்னும் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணல. உடனே செக் பண்ணும். ஓகே ஃபோன் சொல்லி நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு நான் வேரியபிளில் ஃபோன் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். $ஃபோனுக்குள்ள ஸோ இந்த $போஸ்ட்டில் வர வேல்யூவை எடுத்துக்கிறேன். ஸோ அதுமாதிரி நம்ம வந்து ஃபோன் இங்கே இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அந்த இன்ஸ்டாமோஜோ GitHub வெப்சைட் போய்க்கிறேன். ஸோ அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி நான் வந்து ஃபோனை காப்பி பண்ணிக்கிறேன் அந்த நேமை. ஸோ அதையும் அசோசியேட் அரேவில் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வந்து SMS வரணும். ஸோ அதனால் என்ன செய்யணும்னா சென்ட் SMS ட்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரூ செட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ அதனால் ட்ரூ செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சக்ஸஸ் பேஜுக்கு ரீடேட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இன்டர்கேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. ஸோ நேம் வந்து நான் வந்து டெஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஃபோன் நம்பர் வந்து சும்மா 98766 சும்மா அப்படி ரிவர்ஸ்லேருந்து வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இமெயில் வந்து test@gmail.com கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட பர்பஸ் வந்து நான் டிஃபால்ட்டாக மொபைல் கேஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து 100. ஸோ இப்போ வந்து நம்ம கிளிக் ஹெட் டு பே கொடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தா உங்களுக்கு லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்ன எரர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் எல்லாம் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே நான் இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வர URL வந்து இதுக்கு பாஸ் பண்ணி விட்ருங்க. அதாவது லாங் URL பாஸ் பண்ணி விடுங்க. எதுக்கு இது லாங் URL பாஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ரெஸ்பான்ஸ் இதை எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து லாங் URLன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை கொடுத்துக்குங்க. ஸோ இந்த லாங் URL என்ன செய்யணும்னா ஒரு URLன்னு சொல்லி நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் ரீடேட் பண்ணி விட்றேன். ஹெட்டருக்குள்ளே இருக்கிற லொக்கேஷன் இருக்கிற இந்த URL பாஸ் பண்ணி விட்றேன். வர URL இந்த பாஸ் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் திருப்பி. ஸோ நேம் அதுமாதிரி வந்து டக்குன்னு கொடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர்
இமெயில். ஸோ திருப்பி நான் வந்து கிளிக் டு பே கொடுத்துக்கிறேன். ஸோ லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகிட்டு உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டாமோஜோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் பர்பஸ்னால நான் வந்து நெட் பேங்கிங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ நெட் பேங்கிங் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் நான் இப்போ நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிவிட்டு செக் அவுட் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட 100 rupees வந்து வந்துட்டு இப்போ நான் வந்து செக் அவுட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நான் ரிட்டன் டு மெர்ச்சன்ட் சைட் வருதேன். ஒன்ஸ் சக்ஸஸ் ஆகணும்னா இங்கே சக்ஸஸ்ன்னு வந்துட்டு நம்மளோட சக்ஸஸ் பேஜுக்கு வந்து ரீடேட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தவங்களுக்கே தெரியும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு. ஸோ நம்மளோட சக்ஸஸ் பேஜுக்கு வந்து ரீடேட் ஆகிட்டு இங்கே பார்த்தவங்களுக்கே தெரியும். ஸோ லாங் யூஆர்எல்னு சொல்லி ஒன்று சொன்னேன் கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லாங் யூஆர்எல் சொன்னேன். ஸோ இந்த லாங் யூஆர்எல் ஏக்கு யூஸ் பண்ணுறோன்னா இங்கே பார்த்தவங்களுக்கே தெரியும் நம்மளோட யூஆர்எல் பக்கத்தில் இவ்வளோ யூஆர்எல் வரும். இங்கே பார்த்தவங்களுக்கே தெரியும் இதுதான் லாங் யூஆர்எல். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் வந்து சக்ஸஸோ இல்லை ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே தான் நம்மளுக்கு தெரியும் பேமெண்ட் ஸ்டேட்டஸில். ஸோ அதில் வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கிரெடிட்னா சக்ஸஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த இடத்துல ஃபெயில்டு வந்துன்னா பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஒன்ஸ் இதை வச்சு நம்ம வந்து டேட்டா பேஸில் வந்து நம்மளோட ஃபீல்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் ஐடி ஆகிக்குன்னா ஸோ அந்த பேமெண்ட் ஐடி நான் காப்பி பண்ணி நான் என்னோட டேஷ்போர்டில், அதாவது நம்ம இன்ஸ்டாமோஜோ டேஷ்போர்டில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேமெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே வெயிட் பண்ணுங்க, பேஜ் லோட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல சர்ச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பேமெண்ட். ஸோ அந்த ஐடியை நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டுறேன். ஸோ அந்த ஐடியில் என்ன பேமெண்ட் நடந்து சொல்லி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் காட்டும். ஸோ அந்த ஐடி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டெஸ்ட்னு சொல்லி ஒரு இமெயில் ஐடியில் தான் கொடுத்தேன். ஸோ அதோட ஃபோன் நம்பர், ஸோ அதோட என்ன பர்பஸ்க்காக வந்து பே பண்ணிக்கலாம் சொல்லி இது ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த ஐடியை வந்து ஸ்டோர் பண்ணி டேட்டா பேஸில் வச்சுட்டு சப்போஸ் ஏதோ பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணுறது இல்லை எது தேவைன்னா இந்த ஐடியை வச்சு நம்ம வந்து இது ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பேஜில் என்ன ரைட் பண்ணிக்க சொல்லி பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ் பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த கோடை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதேமே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். SRC install.mojo.php அந்த ஃபைல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இது காமன் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கெட் பண்ணிக்கிறேன். எந்த இதை கெட் பண்ணிக்கிறேன்னா பேமெண்ட் ரெக்வஸ்ட் ஐடியை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வர பேமெண்ட் ரெக்வஸ்ட் ஐடியை ஃபர்ஸ்ட் நான் வந்து கெட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த URL வர. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதுக்குள்ளே ஒரு ரெஸ்பான்ஸாக பாஸ் பண்ண போகிறேன். எப்படி பாஸ் பண்ண போகிறேன்னா பேமெண்ட் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் கிரியேட் கொடுக்கணும், ரிக்வெஸ்ட் கிரியேட் கொடுக்கணும். ஸோ அதை ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். அந்த ஸ்டேட்டஸில் என்ன செய்யறேன்னா இந்த வர URL, அதாவது நீங்கள் ரெக்வெஸ்ட் பேமெண்ட் ஐடி இருந்ததுல அந்த URL வந்து நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் பேராமீட்டராக பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்குள்ள வந்து என்னென்ன ஃபீல்ட்லாம் வருதுன்னு சொல்லி இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த ரெக்வெஸ்ட் ஐடிக்குள்ள இவ்வளோ ஃபீல்டு வருது. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான ஃபீல்டாக வந்து டேட்டா பேஸ்லோட நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா பேமெண்ட்ஸ் அந்த ஃபீல்டில் அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் சொல்லி இந்த ஃபீல்டு எங்கே இருக்குது, என்ன இருக்குதுல்ல இந்த அறைக்குள்ள 0ன்னு ஒரு அறை இருக்குது. அதுக்குள்ள எனக்கு என்ன தேவைன்னா பேமெண்ட்டோட ஐடி தேவை. ஸோ அதுக்குள்ள இந்த ஐடி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அதில் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரன்சி, அமௌண்ட் அதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து யூசர் காட்டுறதுனால இந்த 3 டீட்டெயில் எடுத்துக்கிறேன். அதாவது பேமெண்ட் ஐடி, பேமெண்ட் நேம், பேமெண்ட் இமெயில். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பேமெண்ட் ஐடி, பேமெண்ட் நேம், பேமெண்ட் இமெயில். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் எப்படி நம்ம வந்து டேட்டா பேஸோட இதை இன்க்ளூட் பண்ணலாம் சொல்லி கேட்கலாம். ஸோ இதை வச்சே நம்ம வந்து டேட்டா பேஸில் இன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இது என்னதுன்னா, சாரி மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. இன்ஸ்டாமோஜோ என்ன சொல்றாங்கன்னா அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல வெப் ஹூக்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ அதை யூஸ் பண்ணாதான் டேட்டா பேஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா பேஸில் இன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து வெப் ஹூக்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதையும் நம்ம எப்படி இன்டர்கன் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த ஏபிஐ அந்த இது போயிருங்க, அதாவது உங்களோட டேஷ்போர்ட் போயிருங்க, இன்ஸ்டாமோஜோ டேஷ்போர்டுக்கு. ஸோ அதில் வந்து ஏபிஐ அண்ட் பிளகின் அந்த ஆப்ஷன் போயிருங்க. போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேமெண்ட் ஏபிஐ இன்டெகிரேஷன் கைடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெப் ஹூக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வெப் ஹூக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப் ஹூக்கை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இன்டெகிரேட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கேயே அவங்க வந்து கோடு கொடுத்திருக்காங்க, சாம்பிள் கோடு. ஸோ பைத்தான்ல இருக்குது, PHP இருக்குது. நம்ம PHP யூஸ் பண்ணுறோம்னா PHP வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து நேம் வந்து வெப் புக்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த காப்பி பண்ண இதை வந்து கோட் பண்ணிட்டு
ஜஸ்ட் நேம் வந்து webhook.phpன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெப்ஹூக்கை வந்து லிங்க் பண்ணோம். ஸோ அது எங்கே லிங்க் பண்ணோம்னா ஜஸ்ட் இங்கே தான். அதாவது நம்ம வந்து ரீடட் யூஆர்எல் சொல்லி ஒன்று கொடுத்தோம்ல, அது கீழே நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன செய்யணும்னா அது அசோசியேட்டரில் வெப்ஹூக் சொல்லி நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் அசோசியேட்டரில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து வெப்ஹூக்குன்னு சொல்லி தான் வச்சுருந்தோம். ஸோ இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிவிட்டு வெப்ஹூக்குன்னு கொடுத்திருக்கேன். ஸோ webhook.phpன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் கொடுத்த உடனே நான் இங்கே வந்தீங்கன்னா வெப்ஹூக்கில். ஸோ வெப்ஹூக்கில் வந்து என்னன்னா ஸ்டேட்டஸ், அதாவது இஃப் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு கிரெடிட்டாக இருந்ததுன்னா ஸோ இந்த கோடுக்குள்ளே வான்னு சொல்கிறோம். சப்போஸ் ஃபெயில்ட் ஆகிட்டுனா எந்த பேஜ் நம்ம ரீடேட் பண்ணணும், ஸோ அந்த பேஜ் கொடுக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் என்ன செய்யறேன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெட்டரில் வந்து லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன் fail.phpன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சப்போஸ் பேமெண்ட் ஃபெயில் ஆகிட்டுனா இந்த பேஜுக்கு போகிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ சக்ஸஸ் ஆகிட்டுனா நம்ம வந்து இப்போ டேட்டா பேஸில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி ஒரு ஃபீல்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெப்ஹூக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி டேட்டா கெட் பண்ணலாம்னா இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி டேட்டா ஈக்குவல் டு ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டெப்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்னா நம்மளுக்கு வந்து யார் பே பண்ணாங்க அவனோட நேம் தேவைப்படும். ஸோ நான் என்ன செய்யறேன்னா பே நேம் சொல்லி வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ள வந்து இந்த இதுமே, அதாவது இங்கே ஆல்ரெடி அவங்க எப்படி இது பண்ணிக்கலாம் அந்த ஃபீல்டே நான் கொடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா ஜஸ்ட் நாங்கள் அஃபீஷியல் வெப்சைட் போயிடுறேன், இன்ஸ்டாமோஜோ இன்டெகிரேட் வெப்சைட்டில். ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபீல்டாக இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நேம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பையர் நேம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணி காட்டிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு தேவைப்படுதுன்னா இமெயில் ஐடி தேவைப்படுது. ஸோ அதனால வந்து பே இமெயில் சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அதேமாதிரி வந்து இந்த டேட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். சாரி, டேட்டாக்குள்ள அந்த வேல்யூ. ஸோ இமெயிலுக்கு அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இமெயிலுக்கு வந்து ஓகே, நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம இன்ஸ்டாமோஜோவில் வந்து இமெயிலை வந்து காமனாக ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இமெயில் தான் கொடுத்தோம். பட் வெப்ஹூக்கில் பொறுத்த வரைக்கும் எப்படி இங்கே கொடுத்தீங்கன்னா பையர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த நேமை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் அதுமாதிரி பேமெண்ட் ஐடி நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், $pay ஐடின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பேமெண்ட் ஐடி எடுக்கிறதுக்கு என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ பேமெண்ட் ஐடின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாங்க. ஸோ அதனால அமௌண்ட்னு சொல்லி ஒரு வேரியபிளில் அந்த அமௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அமௌண்ட்டுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நேமு, ஸோ அமௌண்ட் தான் வச்சுக்கிறாங்க. ஸோ அதையும் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து இன்ஸ்டாமோஜோவில் எல்லாமே நான் வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இப்போ வரைக்கும் நான் என்ன செய்யறேன்னா எக்கோக்குள்ள வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த வேரியபிளில் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு டேட்டா பேஸ்ல வந்து எப்படி ஸ்டோர் பண்ண சொல்லி இந்த வீடியோலாம் சொல்ல போறது இல்லை. ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ, அதாவது இந்த டேட்டா பேஸ்ல எப்படி ஸ்டோர் பண்ண சொல்லி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணா நான் வந்து டேட்டா பேஸ்ல எப்படி வந்து ஸ்டோர் பண்ண சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ வேணா பண்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஜஸ்ட் என்ன செய்யறேன்னா அதாவது எனக்கு தேவையான ஃபீல்ட்லாம் வந்து நான் வந்து இந்த இன்ஸ்டாமோஜோ இதில் போய் நான் செக் பண்ணிக்கிறேன். அதாவது அஃபிஷியல் டாக்குமெண்ட்ல போய் நான் செக் பண்ணிக்கிறேன், அந்த வெப் டாக்குமெண்ட்ல போயிட்டு. ஸோ உங்களுக்கு தேவையான என்ன ஃபீல்டில் தேவையோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்ல போயிட்டு நீங்கள் வந்து அதோட நேம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. ஸோ எனக்கு தேவையான ஃபீல்ட்லாம் வந்து நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யுவர் சால்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த யுவர் சால்ட் வந்து நம்ம இதில் எங்கே இருக்குன்னா ஸோ உங்களோட இன்ஸ்டாமோஜோ அஃபிஷியல், அதாவது டேஷ்போர்டு இருக்குல்ல, ஸோ அந்த டேஷ்போர்டுக்கு போய்க்குங்க. ஒன்ஸ் அந்த டேஷ்போர்டில் போனோம்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் சார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சால்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ரைவேட் சால்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிங்க. ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டு உங்களோட கோடுக்கு வந்துங்க. ஸோ கோடில் வந்து இந்த யுவர் சால்ட்டை டெலிட் பண்ணிட்டு உங்களோட அந்த ப்ரைவேட் சால்ட்டை வந்து கீயை வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட் போய்க்குங்க ஒரு நிமிஷம். ஸோ அதில் வந்து நம்ம கிட்டப் போனோம்ல, ஸோ அதில் வந்து இந்த அலோ ரிப்பீட்டட் பேமெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணிக்கங்க. இது ஏக்கு நான் சொல்கிறேன்.
ஸோ இதை வந்து இந்த கோடுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அதுமாதிரி அசோசியேட் அரே. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிங்க. ஸோ இது ஏன் செட் பண்ணுறோன்னா ஒரே லிங்க்ல வந்து மல்டிபிள் பேமெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இது வந்து செட் பண்ணுறோம். ஸோ இதை மறக்காம செட் பண்ணிங்க, இது இம்பார்ட்டன்ட், நான் இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது மறக்காம செட் பண்ணிங்க. ஸோ ஓகே, இப்போ வெப்புக்கு வந்துடும். வெப்புக்கில் வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வெப்புக் பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதாவது லோக்கல் ஹவுஸ்ல வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து லைவ் சர்வரில் வந்த உடனே நீங்க அப்பதான் வந்து இந்த வெப்புக்கு வந்து ரன் பண்ண முடியும். ஸோ வேணா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன் பேஜ், இந்த பேஜை. ஸோ நேம் வந்து டெஸ்ட்னே இருக்கட்டும், அதே ஆல்ரெடி இருந்ததே கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிளிக் ஹேர் டு பே கொடுக்குறேன். ஸோ இங்கேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்ன எரர் அடிக்குது. டொமைன் நேம் சுட் நாட் பி லோக்கல் ஹோஸ்ட்னு வருது. ஸோ வெப்புக் பொறுத்த வரைக்கும் டொமைன் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அல்லது 127 அதான் அந்த லோக்கல் ஹோஸ்டோட போர்ட் நம்பர். ஸோ அது இருந்தால் கூட ஒர்க் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லைவ்ல கொண்டு வந்தோம்னா இந்த வெப்புக் வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ நான் லைவுக்கு வந்துட்டேன், ஸோ லைவ்ல வந்து என் வெப்சைட் வந்துட்டு இப்போ நான் வந்து எப்படி நான் டெஸ்ட் டு லைவுக்கு வந்து கொண்டு வரணும்னா வச்சுக்கலாம். சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், நம்ம இங்கே வந்து நம்ம test.instamojo.com சொல்லி நம்ம கொடுத்தோம். ஸோ இப்போ என்ன செய்வீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போயிருங்க, அதாவது instamojo.com. ஸோ இந்த அஃபிஷியல் ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஆல்ரெடி காட்டின அந்த instamojo.com போய்ங்க. ஸோ அதில் போயிட்டு சைன்இன் பண்ணிட்டு அதே பிரைவேட் கீ, ஆத் கீ, சால்ட் கீ, ஸோ அந்த மூணையும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து test.instamojo.com இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு instamojo.com. ஸோ இந்த இது அப்படியே கொடுத்துருங்க இந்த URL. ஸோ இதுதான் நீங்கள் லைவ் கொண்டு வந்தோன்னா இதுதான் பண்ண ஒரு ஸ்டெப்பு. ஸோ இந்த கோடு வேணும்னா கூட நான் வந்து என்னோட கிட்டப்ல வந்து நான் புஷ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த கோடை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.